உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் யதார்த்தத்தை, நாட்டு நடப்ப, இருக்கிற நிலைமைய சொல்றேன். அந்த கட்சியை பத்தி எந்தவித அச்சமும் இல்லாமல், எந்தவித பொறாமையும் இல்லாமல் நான் மற்ற கட்சிகளை பற்றி எனது கருத்தை சொல்றேன். அப்படி நான் சொல்கின்ற பொழுது உங்களை போன்ற ஊடகத்துறையை சேர்ந்த நபர்கள் தமிழ்நாடு முழுவதும் நான் செல்கின்ற இடங்களிலும், சர்வே எடுக்கிற நிறுவனங்களிலே சேர்ந்தவர்கள் எனக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் சொல்கின்ற இடத்திலும், தவேக என்பது இன்றைக்கு ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சியாக தெரிகிறது. நான் முதலே சொன்ன ஆகஸ்ட் மாசத்திலே மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி 2006 தேர்தலில் வந்தப்ப அது எல்லா கட்சிகளையும் பாதித்து ஒரு இம்பாக்ட தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கினதோ, அது போல விஜய் அவர்களின் வருகை. ஏன்னா காரணம், சினிமா துறையில 30 ஆண்டுகளாக ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியலிலே வருகின்ற பொழுது இளைஞர்கள், இளம் பெண்கள் அவருக்கு நிறைய ஆதரவாக கூட்டங்களிலே திரள்வதையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு உள்ள அரசியல் ஞானத்திலும் அரசியல் அனுபவத்திலும் மற்றவர்கள் சொல்வதிலும் வைத்து நான் யதார்த்தத்தை சொல்றேன். அதுக்காக நாங்க போயிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சரியில்லை. ஸ்பானிஷ் ஸ்பாடுன்னு சொல்ற, அவ்வளவுதான். நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் முடிவெடுக்கவில்லை. நாங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்கிறோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பது மாத்திரம் நிதர்சனமான உண்மை. இது அதீத நம்பிக்கையில் சொல்லவில்லை, உண்மை சொல்ல. ஆட்சியை கைப்பற்றுவாங்கன்னு நான் சொல்ல வரல. விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு இம்பாக்டை உருவாக்கி அன்றைக்கு அம்மா அவர்களின் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பல தொகுதிகளிலே பாதிப்பை ஏற்படுத்தி அவர் 6% 8% ஓட்டை எடுத்திருந்தாலும், ஒரே தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும், எனக்கு தெரிந்து அன்றைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தது. அதற்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு அவருடைய வரவு. அதுபோல விஜய் அவர்களின் வரவு அதை விட அதிகமான இம்பாக்டை உருவாக்குன்னு சொல்றேன். அவர் தலைமையில ஒரு நல்ல கூட்டணி அமைகின்ற பட்சத்துல அது சரியான போட்டியாக ஆளுகின்ற கூட்டணிக்கு இருக்கும் சொல்றேன். அதான் நான் சொல்றேனே தவிர நான் அந்த கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பது தெரியும். நான் நீங்க பேசுறப்ப யதார்த்த நிலைய, நாட்டு நடப்ப, ஒரு குடிமகனா, ஒரு கட்சியின் தலைவரா நான் உங்கள்கிட்ட உண்மை நிலையை சொல்றேன்.